61வது படத்துக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு கேள்வி கேட்டு இருந்த எல்லா ரசிகர்களுக்கும் மெர்சல் லைட்டப்பா அப்படின்ற மாதிரி மெர்சல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்துல விஜய் அவர்கள் ஜல்லிக்கட்டு வீரர் 3 விதமான கெட்டப்ல நடிக்கிறாராம் அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. ஆனா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை யாரும் தடை செய்யக்கூடாதுன்னு பெரிய அளவுல போராட்டம் வந்துச்சு. இப்ப Facebook ட்விட்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெமேஜ் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா மெர்சல் அப்படின்றது அட்லி ஒரு மாதிரி லோகோல டைப்ல வச்சிருக்காரு. இந்த லோகோ கம்பேர் பண்ணி பார்த்தா கால மாடு குணிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு லோகோ அப்படிதான் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ பார்க்கவே ரொம்ப லுக்கா அழகா இருக்கு. இந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு இளைய தளபதி ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. திரை வெற்றியை தொடர்ந்து அட்லி இயக்கத்துல இளைய தளபதி நடிச்சு வர புதிய படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று இருக்கு. இதை தொடர்ந்து படத்தோட பேர் அறிவிக்கப்பட்ட சில நிமிடத்திலேயே பாத்தீங்கன்னா #மெர்சல் அப்படின்னு உலகளவுல டாப் ட்ரெண்டிங்ல வந்திருக்கு. அதோட இளைய தளபதி இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாராட்டியும் இளைய தளபதிக்கு வாழ்த்து தெரிவித்தும் சினிமா பிரபலங்கள் தங்களோட கருத்துக்களை ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காங்க. இந்த நிலையில விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு சரியா 12 மணிக்கு இந்த படத்தோட 2வது போஸ்டர் சீட்டில தெரிவிக்கப்படும் விஜயின் மெர்சல் 2வது போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த படம் தேனண்டால் நிறுவனத்துக்கு 100வது படமாகுமா. A.R. ரஹ்மான் இசைக்கும் இந்த படம் தமிழ் தெலுங்குன்னு இரு மொழியில ஒரே சமயத்துல உள்ள வர இருக்கு. தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்குலயும் இளைய தளபதிக்கு ரசிகர்கள் எண்ணற்ற அளவுல இருக்கனால கண்டிப்பா இந்த மெர்சல் பெரிய அளவுல மெர்சல் ஆக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்க அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.